Moto H30 unboxing வீடியோவில் கம்பேரிசன் பார்க்குறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டிருந்தேன். உங்கள் பதிலெல்லாம் படிக்க தான் செஞ்சேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் Vivo V23 vs Motorola Edge 30 இந்த ரெண்டு ஃபோன்ஸ்க்கும் வித்தியாசம் என்ன, இந்த ரெண்டு ஃபோன்ஸில் எது பெட்டராக இருக்குது, பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, டீட்டெயிலாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். முதல்ல பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கே விவோ பார்க்க தாறுமாறாக இருக்குது. பின்னாடி கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. சைட்ஸ் கொஞ்சம் மெட்டாலிக்காக இருக்குது, மெட்டல் இல்லை பட் மெட்டாலிக்காக இருக்குது. ஓவரால் ஒரு ஐஃபோன் வைப் இருக்குது. இது சில பேருக்கு நெகட்டிவாக இருக்கலாம், பட் பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா ஓவரால் இங்கே லுக்ஸ் பில்ட் அண்ட் டிசைன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த கிளாஸ் வந்து சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகல கலர் மாறும். ஸோ கொஞ்சம் அட்ராக்டிவாக யூனிக்காக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ மோட்டோவில் அதே மாதிரி ஃப்ராஸ்டட் பேக் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க, பட் அந்தளவுக்கு ஒரு அட்ராக்டிவ்னஸ்லாம் இல்லை. ப்ளஸ் இது பிளாஸ்டிக், ஆக்சுவலாக பிஎம்எம்ஏ கிளாஸ் கிடையாது. சைட்ஸ்லேயும் அந்த மாதிரி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் எதுவும் இல்லை. ஓவரால் லுக்ஸ்னு வரையில் கண்டிப்பாக V23 பெட்டர். ஆனால் H30 சில அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ சைட்ஸ் அவ்வளோ ஷார்ப்பாக இல்லாததுனால கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது. ப்ளஸ் இன்னும் ஸ்லிம்மாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெயிட்டும் ரொம்பவே கம்மி. Vivo V23யோட 25 கிராம் வெயிட் கம்மியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, டிஸ்பிளே சைஸ் பெருசாக இருந்தாலும். ஸோ டிசைன் வரையில் அந்த கலர் சேஞ்சிங் கிளாஸ் பேக் கொஞ்சம் யூனிக்காக அட்ராக்டிவான ஃபினிஷ் வேணும்னா V23 சூஸ் பண்ணலாம். இல்லை ஸ்லிம் அண்ட் லைட்டான ஃபோன் இன்னும் கொஞ்சம் கையில் பிடிச்சி யூஸ் பண்ண வசதியாக இருக்க மாதிரி ஃபோன் வேணும்னா H30 சூஸ் பண்ணலாம். சரி, இப்போ டிஸ்பிளேன்னு பார்த்தா ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே OLED பேனல்ஸ் தான். 6.44 இன்ச்சஸ் V23ல, 6.5 இன்ச்சஸ் H30ல. V23ல டியூவல் செல்ஃபி கேமராஸ் இருக்குது. ஸோ அந்த நாட்ச் ரொம்பவே பெருசு. இதுவும் சில பேருக்கு நெகட்டிவாக படலாம். பட் அது போக ரெண்டு பிரான்ச்சுமே தரமான பேனல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேனல்ஸுமே ஷார்ப்பாக விவிடாக இருக்குது. நல்ல பிரைட்டான பேனல்ஸ், சன்லைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இப்போது Moto H30ல உள்ள POLEDல ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தா ரெஃப்ரெஷ். V23ல உள்ள டிஸ்பிளேக்கு 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ். H30ல 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட். நார்மலாக டே டு டே டாஸ்க்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணையிலையும் இது ரொம்பவே நோட்டிசபிளாக இருக்குது. ப்ளஸ் ப்ரொடெக்ஷனுக்கு விவோ ஷார்ட் சென்சேஷன் அப் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டோ இன்னும் பாப்புலரான Gorilla Glass 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் டிஸ்பிளே சம்மந்தப்பட்ட வித்தியாசங்கள். ஹை ரெஃப்ரெஷ் ரேட் இருந்தால் மட்டும் பத்தாது, அந்தளவு ரெஃப்ரெஷ் புஷ் பண்ணுறதுக்கு ஹார்ட்வேரும் தேவை. ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே டீசெண்டான இன்டர்னல்ஸ் கொடுத்துருக்காங்க. V23ல MediaTek Dimensity 920. இது கூட 8 இல்லை 12 GB LPDDR4X RAM, 128 256 GB UFS 2.2 ஸ்டோரேஜ் இருக்குது. Moto H30ல இன்னும் பவர்ஃபுல்லான Snapdragon 778G Plus சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூடயும் 8 இல்லை 12 GB RAM, ஆனால் இங்கே LPDDR5 128 GB UMCP ஸ்டோரேஜ் இருக்குது. UMCP ஸ்டோரேஜ் மோட்டோ சொல்கிறத வச்சு பார்க்கல கிட்டத்தட்ட UFS 2.2 ஸ்பீட்ஸ் கொடுக்கணும். ஸோ டெக்னிக்கலாக V23யோட இது ஸ்லோவாக தான் இருக்கணும். ஜென்ரலாக பிராண்ட்ஸ் ஏதாவது கிளைம் பண்ணாங்கன்னா இருக்கிறத கொஞ்சம் ஏற்றி வச்சு தான் சொல்லுவாங்க. பட் இங்கே மோட்டோ ஆக்சுவலாக சொன்னது கரெக்ட் இல்லை. ஏன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கல H30ல ஸ்டோரேஜ் ஸ்பீட்ஸ் V23ல உள்ள UFS 2.2ஓட பெட்டராக இருந்துச்சு. ஸோ எனிவே ஸ்பெக்ஸ்னு பார்க்கல கண்டிப்பாக H30 தான் பெட்டராக இருக்குது. ரெண்டு ஃபோன்ஸ்க்குமே கூலிங் சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலேயுமே ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவும் இல்லை. இப்போ நம்ம ரொம்ப நேரம் யூஸ் பண்ணல, கேம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது விளையாடல, விவோக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தா பேட்ரி கெப்பாசிட்டிஸ் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இதில் 4200 mAh, இதில் 4020 mAh. ஸோ இங்கே என்ன வித்தியாசம்னா சாஃப்ட்வேர் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக பேக்ரவுண்ட் ஆப்ஸை கில் பண்ணுறது எல்லாமே இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது Vivo V23ல. ஸோ பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட 10% பெட்டராக இருக்குது. சார்ஜிங் ஸ்பீட்ஸ்னு பார்த்தா 44 வாட் ஃப்ளாஷ் சார்ஜர் விவோவில் 0 to 71 அரை மணி நேரத்தில் சார்ஜ் பண்ண முடியும். H30ல வந்து 33 வாட் டர்போ சார்ஜர், கிட்டத்தட்ட 60-63% இதே டைம் பீரியடில் சார்ஜ் பண்ணலாம். கைஸ், நான் H30 யூஸ் பண்ண ஆரம்பிக்கல பேட்ரி லைஃப் வேலைக்காகுமா ஆகாதான்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏன்னா இப்போது எந்த ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 4700 5000 mAh பேட்டரி இருக்கிறது காமன். ஆனால் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு நாள் சிங்கிள் சார்ஜில் எனக்கு நிற்க தான் செஞ்சது பேட்டரி. அஃப்கோர்ஸ் மற்ற ஃபோன்ஸ் யூஸ் பண்ண அளவு ஃப்ரீயாக நான் யூஸ் பண்ணல, கொஞ்சம் அப்பப்போ பேட்டரி எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்க வேண்டி இருந்துச்சு. V23ல அதோட 10% பெட்டராக இருக்கும். பட் அந்த 10% பெட்டராக இருக்கிறதுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது, சாஃப்ட்வேர். இப்போ உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு முக்கியம்னா H30யை அடிச்சுக்க முடியாது. ஏன்னா பிக்சல் தவிர வேறு எந்த ஃபோன்லையுமே இந்த அளவு ஸ்டாக்கிஷ் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. V23ல சாஃப்ட்வேர் நல்லா தான் இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் அந்த ஸ்டாக் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் கிடைக்காது. ரெண்டு ஃபோன்ஸுமே Android 12 தான் ரன் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு மேலே அவங்களோட கஸ்டம் இன்டர்ஃபேஸஸோட. மோட்டோ வந்து கிட்டத்தட்ட அந்த கஸ்டம் இன்டர்ஃபேஸ்னு சொல்லல, பெருசாக எதையுமே மாற்றாமல் ஸ்டாக்கிஷாக விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளோட் ஆப்ஸும் எக்ஸ்ட்ராவாக அவங்க இன்க்ளூட் பண்ணுற ஆப்ஸும் மோட்டோவில் பெருசாக எதுவும் கிடையாது.
ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. அந்த க்ளீன் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் இன்னும் பவர்ஃபுல்லான Snapdragon 778G ப்ளஸ் சிப் ப்ளஸ் 144 Hz ரெஃப்ரெஷ் இருக்கிறதுனால நார்மல் டே டு டே யூஸில் கூட Edge 30ல் எல்லாமே இன்னும் கொஞ்சம் குவிக்காக இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபோனை வாங்கிட்டு டக்குன்னு விற்க மாட்டோம், ஒரு ஃபோனை வாங்கினா ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் உங்களுக்கு முக்கியமாக இருக்கும். இங்கே விவோ எதுவுமே V23க்கு ப்ராமிஸ் பண்ணல. மோட்டோ ஆனால் 2 மேஜர் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸ் ப்ளஸ் 3 வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸ் Edge 30க்கு கொடுப்போம்னு கமிட் பண்ணியிருக்காங்க. சரி, இதெல்லாம் விடுங்களேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்ப்போம். 2 ஃபோன்ஸ்லையுமே ட்ரிபிள் கேமரா செட்டப்ஸ். ப்ரைமரின்னு பார்த்தா 64 மெகா பிக்சல் f1.9 விவோலையும் 50 மெகா பிக்சல் f1.8 மோட்டோலையும் இருக்குது. மோட்டோவில் ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷனும் இருக்குது. இப்போ நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் எடுத்த இமேஜஸை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் லெவல்ஸ் பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை. இங்கே கலர்ஸ் இன்னும் கொஞ்சம் மோட்டோவில் நேச்சுரலாக இருக்குது. இது எல்லாமே 12 மணி மத்தியானம் எடுத்த ஷாட்ஸ். வானம் இவ்வளோ ப்ளூவாலாம் இல்லை. இங்கே விவோ அந்த சேச்சுரேஷனை பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. அல்ட்ரா வைட்னு வரையில் விவோவில் 8 மெகா பிக்சல் கேமரா, மோட்டோவில் 50 மெகா பிக்சல்ஸ். அதிகமான மெகா பிக்சல்ஸ் இருக்குங்கிறதுனால மோட்டோ சூப்பராக இருக்குன்னுலாம் சொல்ல மாட்டேன். எஸ், மோட்டோவில் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பட் இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஆனால் விவோவில் உள்ள சேச்சுரேஷன் பூஸ்ட் மேபி இங்கே ஒரு நெகட்டிவாக இருக்கலாம். வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபோன்ஸ்லையுமே 4K 30 ஷூட் பண்ண முடியும். விவோவில் EIS இருக்கிறதுனால ஃபுட்டேஜ் இன்னும் ஸ்டேபிளாக இருக்குது. பட் EIS எனேபிள் பண்ணுறதுக்காக ஃபுட்டேஜை க்ராப் பண்ணியிருக்காங்க. வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலும் லாஸ் ஆகுது. மோட்டோ Edge 30ல் எடுத்த ஃபுட்டேஜில் அந்தளவு ஸ்டெபிலிட்டி இல்லாட்டியும் க்ராப் ஃபேக்டர் எதுவும் இல்லை. ப்ளஸ் இன்னும் ஷார்ப்பாக இன்னும் டீட்டெயில்டாக இருக்குது. லோ லைட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா இங்கே தான் அந்த ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷன் Edge 30க்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஷார்ட்ஸ் Edge 30ல் ரொம்பவே பெட்டராக இருந்துச்சு. இதை ஜூம் இன் பண்ணி பார்க்கல உங்களுக்கே தெரியும், எல்லாமே இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இன்னும் டீட்டெயில்டாக இருக்குது. சில இன்ஸ்டன்சஸில் ஜூம் இன் பண்ணி பார்க்கல V23ல் இமேஜஸ் கொஞ்சம் பிளரியாகவும் இருந்துச்சு. ஏன்னா OIS இல்லாமல் அதிகமான டைம் எக்ஸ்போஸ் பண்ணல இந்த மாதிரி ஷேக்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ ரியர் கேமராஸ்னு வரையில் மோட்டோவில் எடுத்த இமேஜஸ் இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது, பெட்டர் டீட்டெயிலோட, எஸ்பெஷலி லோ லைட்டில் எடுத்த ஷாட்ஸ். செல்ஃபீஸ்னு வரையில் மோட்டோவில் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. 32 மெகா பிக்சல் f2.3 செல்ஃபி கேமரா. பட் விவோவில் 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. டீட்டெயில்ஸ் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருந்தாலும் ஸ்கின் டோன்ஸ் இதில் பெட்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லோ லைட் ஷூட்டிங்க்கு இயர்பீஸ் பக்கத்தில் 2 எக்ஸ்ட்ரா ஃப்ளாஷஸும் கொடுத்துருக்காங்க. இது போக விவோவில் ஒரு செகண்ட் செல்ஃபி கேமராவும் இருக்குது. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் குரூப் ஷாட்ஸ் எடுக்கணும்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செல்ஃபீஸ்க்கு விவோ V23 கிளியர் வின்னர். இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி Edge 30ல் ஸ்டெரியோ ஆடியோ சப்போர்ட் இருக்குது. V23ல் சிங்கிள் டவுன்லோட் ஃபயரிங் ஸ்பீக்கர் மட்டும்தான். 2 ஃபோன்லையுமே ஹெட்ஃபோன் ஜாக்கும் சரி மைக்ரோ எஸ்டிக்கும் சரி சப்போர்ட் கிடையாது. ப்ரைஸிங்னு பார்க்கல விவோ V23 30,000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. இது 28க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இனிஷியலாக இன்னும் ஒரு 2,000 ரூபா ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி தேதிக்கு வாங்கணும்னா 26,000 ரூபா, 4,000 ருபீஸ் ரெண்டுத்துக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. விவோவில் என்ன பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஒன்று அந்த கிளாஸ் பேக், அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது ஓவரால் அட்ராக்டிவாக இருக்குது, இன்னும் காம்பேக்டாக இருக்குது, ப்ளஸ் பேட்டரி லைஃப் ஒரு 10% பெட்டராக இருக்குது. இது போக ஃபாஸ்டர் சார்ஜிங், 2 செல்ஃபி கேமராஸ், இதில் மட்டும்தான் 256 GB ஆப்ஷன் இருக்குது. மோட்டோவோட பாசிட்டிவ்ஸ் 4,000 ரூபா இன்றைக்கி தேதிக்கு ரேட்டு கம்மி, இன்னும் ஸ்லிம்மாக லைட்டாக கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேயோட, இன்னும் அதிகமான ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயோட, பெட்டரான பர்ஃபார்மன்ஸ், ப்ளஸ் ரியர் கேமராஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷனோட. அஃப்கோர்ஸ் அது போக உங்களுக்கு அந்த ஸ்டாக்கிஷ் ஆண்ட்ராய்ட் ப்ராமிஸ்ட் அப்டேட்ஸ் இதெல்லாமே மோட்டோ கொடுக்குறாங்க. ஸோ என்னோட கன்க்ளூஷன், உங்களுக்கு இந்த லுக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, 256 GB ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா மட்டும் விவோ V23 சூஸ் பண்ணலாம். இல்லை மெஜாரிட்டி யூசர்ஸ்க்கு மோட்டோ Edge 30 ஒரு பெட்டரான ஆப்ஷன். கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் லைட்டாக இருக்குது, ப்ளஸ் ஓவரால் நம்ம செலவழிக்கிற காசும் கம்மி. அது போக 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ், 3 வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸ், இது எல்லாமே இந்த ஃபோனுக்கு சின்ன சின்ன பாசிட்டிவ்ஸ். ஸோ இதுதான் இந்த 2 ஃபோன்ஸ் பற்றியும் என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது நான் இங்கே மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு இருக்கா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த சின்ன வீடியோக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப்பில் தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.